படம் நல்லா இருந்ததுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பார்க்கலாம். பாரதி ராஜா தான் நடிப்பில் பின்றாருங்க. சூப்பருங்க. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா அதோட அருமையாக பண்ணியிருக்காருங்க. யானை வர சீன்லாம் மாசுங்க, பயங்கரம். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. சென்டிமெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. பேரண்ட்ஸ் தானே, அன்பு வச்சு அன்பு எதையே சாதிக்கலாம். எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா தரமான படம். படம் நல்லா இருக்கு பிரதர். என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிவி பிரகாஷ் முன்னாடி ஆக்டிங்கும் இந்த படத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இவர் எல்லா கதைக்களத்துலையுமே ஒரு கிராமத்து கதைக்களத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பெரியவங்கள்லாம் வந்து முதியோரோட சேர்த்துருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. தீனாவோட காமெடி நல்லா இருக்குது. ப்ளஸ் மியூசிக்கும் நல்லா இருக்குது பிரதர். இல்லை போர்லாம் இல்லை பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கதையோட ஒன்றி கூட்டு போகிறதுனால நல்லா இருக்குது பிரதர். ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம். சரிங்களா? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு மாதிரி இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் இன்னும் வெறியாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கண்ணு கலங்கிச்சு, அழுதுட்டு வரும். அந்த அளவு கிளைமேக்ஸ்லாம் பார்த்து இருந்து ரொம்ப வெறியாக பண்ணிட்டார். சூப்பராக இருந்துச்சு. நல்லா அவர் சென்டிமெண்ட் சீன் வரும்போது அவர் பேச அப்படியே ஆட்டோமேட்டிக் கண்ணு கலங்கிச்சு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் வேற மாதிரி ஆக்டிங். அவருக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவரை பற்றி எல்லாருமே தெரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அவர் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஜி சார், தீனா அண்ணனும் சரி, யுவானாவும் சரி, எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே, மியூசிக்கு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. கலைஞர்னா சொல்கிறாங்க, அவங்க இடத்துக்கு தான் நம்ம போய் தேவையில்லாமல் வீடு கட்டி இருக்கோம். நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அது நம்ம இது பண்ணாத. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை தான் இது. அது நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா சோஷியல் காஸ் சொல்கிற மாதிரி தான், யாரும் அப்படி கூட்டிகிட்டு போய் விடாதீங்கன்றதே ரொம்ப இன்னோவேட்டிவாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. பாரதி ராஜாவோட சார் ஆக்டிங் அதை விட ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்கள லவ் டுடேக்கு அப்புறம் நான் இந்த ஃபிலிமில் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை படம் நானுமே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கும் தான் நினச்சேன். ஆனால் படம் ரொம்ப சூப்பராக போச்சு. நம்மளை ரொம்ப இன்ட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. படத்துலேருந்து எங்கேயுமே கவனம் செதறாத மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இமோஷனலாக இருந்தது. அது வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, பட் ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டும் ரொம்ப அழகான ஒரு சீனுமே இருக்குது. குறைகள் எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ்க்கு, மூவி பார்த்த நாலேஜ்க்கு எனக்கு எதுவுமே தெரியல. படம் வந்து 10/10 ரொம்ப பேக்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துருச்சு. படம் சூப்பராக இருக்குது பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். குறிப்பாக வந்து முதியோரில் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. ஆக்சுவலாக 2 விஷயம் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு பிரதர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, வனவிலங்குக்கும் ஏதாவது காட்டில் மலைகளில் வாழ்கிறவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சினிமா வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. முதியோர் இல்லத்தில் கஷ்டப்படுறவங்களை வந்து தத்தெடுக்கிறது, அந்த கான்செப்ட் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. அவர் எப்பவும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். அவரோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கண்ணாலே பேசுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு உள்ள பாணியிலே நல்லாவே படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே படம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பிரதர். ஃபேமிலியோடு வந்து எல்லாமே தேட்டரில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது பிரதர். குறிப்பாக வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியல பிரதர். நான் ஆக்சுவலாக வந்து ரியலாகவே இருந்துச்சு. அந்த புலி அந்த இதாகட்டும், ஸோ அவங்க அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பிரதர். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பிரதர். நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா இன்னும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே இல்லையே சொல்லிட்டா ஆடியன்ஸ்க்கு இதுவாக இருக்காது. நல்லா இருக்குது பிரதர். தேங்க்யூ. படம் நல்ல படம் தான் ப்ரோ. போர் அடிக்காமல் போச்சு. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. வந்து ஜிவி இசை நல்லா இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பாரதி ராஜாவோட ஆக்டிங்கு, தீனா அண்ணா எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கிட்ஸோடு கூப்பிட்டு வந்தால் நல்லா இந்த யானை சீன்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்க்க போனால் நல்ல படம். அதை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், தலைவர் நேரில் பார்த்துட்டேன். அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நிறையா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அனிமல்ஸுக்கு இது ஒரு அனிமல்ஸ் இது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது நல்ல உதாரணமான ஒரு படம் தான் இல்லை. மற்றபடி பட கதை, ஆக்ஷன், எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல படங்கண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. அவங்க எல்லா தொழில்நுட்ப பிரிவுகளுக்கும் சரி, எல்லாருக்குமே அங்கே வாழ்த்துக்கள் சொல்ல அந்தளவுக்கு படம் தெளிவாக இருந்ததுங்க. மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு தான் எடுத்திருக்காங்க. உணர்வுகளில் விளையாடப்பட்ட படம் தாங்க. நல்லா இருக்கு. தேட்டரில் பார்க்கலாம். நல்ல சப்ஜெக்ட் தான். கேட்பாங்க. நல்லா இருந்தது. வனவிலங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறத பற்றி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. நல்ல சப்ஜெக்ட்டு. கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க. நல்லா படம் நல்லா வந்திருக்கு.
நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, நல்லா இருக்கு. அவரும் மெயின் தான். ஜிவி பிரகாஷ் எவ்வளோ மெயினோ அது மாதிரி பாரதிராஜா சாரும் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணி நல்லா தீனா 3 பேரும் அதான் சாரி 3 பேருமே முக்கியமான ரோல் தான். ஹீரோயினும் முக்கியமான ரோல் தான். எல்லாருக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். நல்லா ஸ்க்ரீன் இதெல்லாம் நல்லா இருக்கு, கேமராவும் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பக்கம் இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கான்செப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கான்செப்ட் வந்து பேரண்ட்ஸை விட்டு கொடுக்கூடாது, அப்புறமா யானை ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தீனானோட காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் அப்படியெல்லாம் கிடையாது ப்ரோ. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, சூப்பராக தான் முடிச்சாங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்தது. அதில் ஜிவி பிரகாஷ் தீனா அவங்க நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேசியிருந்த அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், சீரியஸாக உள்ளது எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேரும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. வயசான ரோல் அது, அவர் எப்படி ஏஜானவங்களாம் எப்படி இருப்பாங்க அந்த இதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஃபிலிம் தான். சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கான்செப்ட் இவர் ஜிவி பிரகாஷ் குமார் தான் கதை போகுது. எப்போ நார்மலாக போகிற மாதிரி நல்லா எடுத்துருக்குறாங்க. ஹியூமனிட்டி எப்படி இருக்குது, மக்களுடைய இது என்ன இருக்குது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுறாங்க, அவங்க எப்படி கடைசியில் அது வருதுன்றதை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. லெஜண்ட் இல்லையா, சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. ஈனாவும் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் படத்துக்கு வந்து அப்படியே இது பண்ணி பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அவர் தான். இவன் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டர் லவ் டு லைவ்ல பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயும் அவரோட ஆக்டிங் இன்னும் இப்போ சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆக்டிங்கை பார்க்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியும் நல்லா இருக்குது, ஆக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் நல்லா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நல்ல நடிப்பு. அவங்க எல்லாருக்குமே நல்ல வேலை வாங்கியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்க்கஸ்லாம் இப்போ மூடிட்டாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு இப்போ மீடியா இதெல்லாம் உள்ளே வந்தால் சர்க்கஸ் போயிடுச்சு. சர்க்கஸ்னால கொஞ்சம் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. நல்லா நடிச்சிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. வயசானாலும் சூப்பராக நடிச்சிக்கிறார் அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. நல்ல கருத்தெல்லாம் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அவர் நல்லா ஆக்ஷன் நல்லா படிச்சார். இவ்வளோ படங்களை விட இது கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்குது. அவர் காமெடி நல்லா இருக்குது. இவனாவும் அவங்க ஸ்லாங்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. அந்த கதைக்குள்ளேயே வந்து அந்த கேரக்டர் மாதிரியே பேசுகிறாங்க, நல்லா இருக்குது ப்ரோ. இப்போ நல்லா சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக் வந்து அடிச்சிக்க முடியாது, நல்லா எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. நல்ல படம். எல்லாம் ஃபேமிலியோட வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்ல வரேன், அந்த மியூசிக் எஃபெக்டோட அந்த கிளைமேக்ஸ் பார்த்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை அது மாதிரி கிடையாது. விஎஃப் பண்ணி எடுத்த மாதிரி கிடையாது, ரியலாகவே இருக்குது பிரதர். நல்லா இருக்கு பிரதர். படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அதாவது பாசன்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து ஜிவியோட தாத்தாவாக நடிச்சிருக்க ஒரு பாரதிராஜா சார் வந்து ரொம்ப பாசமாக இருக்கார். அது வந்து கிளைமேக்ஸில் சொல்ல வராங்க. படம் வந்து ஓவராலாக பார்க்குற நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான், பார்க்கலாம்.